வணக்கம் நண்பர்கள் எல்லாருக்கும். சார், இந்த ஸ்டோரி கேட்கும் போது ஸ்டெர்லைட் ஆலைகள் விஷயம் அது தோணுச்சா சார் உங்களுக்கு? எல்லா துப்பாக்கி சூடும் தோணுச்சு. எங்கெங்கெல்லாம் துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து போச்சு. இந்த ஸ்டோரியை வந்து உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? ஏன்னா இது படத்துல வந்து உங்களுக்கு வேற ரோல், சரி நீங்க நடிக்காத ரோல் விஷயம், அது எப்படி தோணுச்சு? சொல்லக்கூடாதுங்க, அதை ஓப்பன் கூடாது. என்னன்னா, ஒரு டைரக்டர், அந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும். அந்த டைரக்டர் இஸ்க்கு ஒரு படம் பண்ணாரு, ரொம்ப முக்கியமான படம், நல்லா எடுத்திருந்தார். நமக்கு நல்ல டைரக்டரோட சேர்ந்து ஒர்க் பண்ணன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே நம்ம ஊர்ல நான் நிறைய டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த டைரக்டர் ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு. அவர் சொன்ன கேரக்டர்லையும் சொன்ன படத்துலையும் ஒரு நியாயம் இருக்கு. சரி, இந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு ஆள் தேவைப்படுறாங்கன்றப்போ ஒரு சினிமாவுக்காக நம்ம அதை ஏன் பண்ணக்கூடாதுன்னு முடியும். வெளி மாநிலங்க படமோ தமிழ் மாநில படமோ எப்படி சார் தோணுது? டிஃபரன்ஸ் ஒரு படம் தான், நல்ல படம் எடுத்தா எல்லா இடத்துலயும் இந்த கதையோட இடத்துல இந்த மாதிரி படங்கள் நிறைய படங்கள் வருது, நிறைய வருது. குறிப்பா ஒரு ஆதிவாசிகள் அவங்க நில உரிமையை பேசுது. தமிழ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் கூட ஏன் நம்மகிட்ட இல்லை? அதுதான் இந்த படம் பண்ணதுக்கு முக்கியமான காரணம். அது இந்த நில உரிமையையும் மக்களோட பிரச்சனையும், அது அப்புறம் வந்து பவர்ல இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்ணுவாங்கன்னு இல்லை, பவர்ல இருக்கிற ஒருத்தவங்க நியாயத்துக்கு போராடுவான்னு ஒன்று இருந்ததுனால எனக்கு அந்த படம் பண்ணணும்னு தோணுச்சு. நரிவேட்டை படம் வந்து பார்த்துருப்பீங்க, உங்க எல்லாருக்கும் என்ன மாதிரியான ஒப்பீனியன் இருந்ததுன்றதை மக்கள்கிட்ட சொல்லுங்க. மக்கள் இந்த படத்தை பார்க்கணும். நரிவேட்டை தமிழ் வெர்ஷன்ல, மலையாள படமா இருந்தாலும் தமிழ் வெர்ஷன்ல கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ எனக்கு இது ஒரு ஒரு புது டைமென்ஷன்ல இந்த படம் இருக்கும். நீங்க படம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். இது வந்து ஒரு மக்களுக்கான உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு படம் தான். மக்களோட உரிமையும் மக்களோட போராட்டமும், அது வந்து ஒரு கூட்டமாக தான் இருந்து போராடணும்னு கிடையாது. ஒரு தனி மனிதனா கூட போராடி நமக்கான ரைட்ஸை வாங்க முடியுன்றதை ப்ரூவ் பண்ற படம் தான். இதுல எப்பவும் நான் வந்து ஒரு கதாநாயகனா இப்படி நடிச்சு பழக்கப்பட்டேன்னா இந்த படத்துல ஒரு வித்தியாசமான அனுபவம் நினைக்கிறேன். டைரக்டர் என்னை கூப்பிட்டு இதை பண்ணுன்றப்ப அதுக்குள்ள எனக்கு ஒரு கன்வின்சிங் இருந்தது. நான் ஏன் அந்த கேரக்டருக்கு தேவைப்படுறேன் அப்படின்றதுல அது ஒரு நியாயம் இருந்தது. ஸோ அது ஒரு டைரக்டராகவும், அப்புறம் அந்த படத்தோட டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சவராக இருந்ததுனாலையும் இந்த ஸ்டோரியே இந்த கேரக்டருக்கு பிடிச்சனால அதை பண்ணினேன். எனக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்குது. ஸோ எல்லாருக்கும்